அடமண்ட் இதோட தமிழ் மீனிங் பிடிவாதமான. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவை சொல்லலாம். இவங்க ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து திரும்ப மாறவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. எடுத்த செயலை செஞ்சு முடிக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு பேர் தான் அடமண்ட். ஸோ இந்த கல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடமண்ட் கல் மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. இந்த வேர்டு இன்னும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா அடமண் மண் ஸோ அடைச்சி வச்சா எப்படி இருக்கும், ரொம்ப பிடிவாதமாக இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ண முடியாது. ஸோ அடமண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸ்டீவ் ஜாப்ஸை சொல்லலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப அடமண்ட்டான ஒரு பர்சன். அவருடைய ஏர்லி ஸ்டேஜெல்லாம் அவர் ரொம்ப அடமண்ட்டாக இருப்பாராம். ஏன்னா அவருக்கு ஒரு ஒர்க்கு ஆரம்பிக்கிறாருன்னா அதை முடிக்காமல் விடவே மாட்டாராம். ஸோ அடமண்ட்டுக்கு இந்த கல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது அடர்த்தியான மண் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிலாம் சீஃப் மினிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.